ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்யகிருதோ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜசே பவரோக்கிணாம் குரவே சர்வலோகானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தத்துவபோதம். ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. वासुदेवेन्द्रयोगीन्द्रं नत्वा ज्ञानप्रदं गुरुं मुक्षूणां हितार्थाय तत्त्वबोधो विधीयते. தத்துவபோதத்தில் முதல்ல நாம் பார்த்தது அதிகாரித்துவம் டாபிக்கு. அதில் குவாலிஃபிகேஷன், சாதன சதுஷ்டய சம்பத்தி, வேதாந்தம் கற்றுக்கொள்வதற்குண்டான குவாலிஃபிகேஷன் அது முடிச்சுட்டு அடுத்தது ஜீவ விசாரம். ஜீவன்னா நான் யார் அப்படிங்கிற விசாரம். அதில் ரெண்டு விதமாக பண்ணணும். ஃபஸ்ட்டு எதெல்லாம் நான் இல்லை அப்படின்னு விளக்கம் பார்த்துட்டு அப்புறம்தான் எது நான் வந்தோம். எது எது நான் இல்லை, ஏன்னா நான் இல்லாததில் நான் எடுத்து வச்சுட்டு இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நெகேஷன். இதெல்லாம் நான் இல்லை, மூன்று அவஸ்தைகள் நான் இல்லை, மூன்று சரீரம் நான் இல்லை, அப்படி நெகேஷன். பஞ்ச கோஷங்கள் நான் இல்லை, அதை பார்த்துட்டு அப்புறம் எது நான், சத்து சித்து ஆனந்த ஸ்வரூப அறிவு ஸ்வரூபம் நான் அப்படிங்கிறத பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கடுத்தது இப்போ நம்ம பார்க்க வேண்டியது சிருஷ்டி ஈஸ்வர விசாரம். ஈஸ்வரன் அப்படிங்கிறது விசாரம் அப்படிங்கிறதும் படைத்தவனையும் படைக்கப்பட்ட பொருளையும் பிரிக்க முடியாது. எப்போ நம்ம அதை பிரித்து பார்க்குறோமோ நம்மளுக்கு ஒரு ஆன்சரை யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. எப்போ நம்ம சிருஷ்டியை பார்க்குறோமோ படைத்தவனை பற்றியும் படைக்கப்பட்ட பொருளையும் பிரித்து ரெண்டு பேர்த்தையும் பிரித்து வச்சுட்டு நான் படைக்கப்பட்ட பொருளை மட்டும் பார்க்குறேன், அதில் மட்டும் நான் சிருஷ்டி எப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். நீங்கள் வேதாந்த விசாரத்துக்குள்ளே வந்துட்டு படைத்தவனை ஒதுக்கிட்டு படைக்கப்பட்ட பொருள்களை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா படைப்பு புரியாது. ஈசாவாஸ்யம் இதகம் புரியவே புரியாது. படைக்கப்பட்டவனோட சேர்த்து தான் படைக்கப்பட்ட பொருளை நீங்கள் பார்த்துட்டு வர்றீங்க அப்படின்னா சிருஷ்டி பக்காவாக புரிஞ்சிடும். ஈசாவாஸ்யம் இதகுங்கிறது ஈஸியாக புரியும். நம்ம என்ன பண்ணுவோம், அகங்காரம், நான் படிக்கிறேன், எதை 5 பூதங்கள் அது என்னை தவிர்த்து வேறானது, 5 பூதங்கள்லேருந்து வந்து சூக்ஷ்மபூதம் ஸ்தூலபூதம், இதெல்லாம் நல்லா அறிவில் இருக்கும், அசிமுலேஷனுக்கு வராது. எப்போ ஒரு படைக்கப்பட்ட பொருளோடும் இறைவனை சேர்த்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வரணும். படைக்கப்பட்டவன் படைக்கப்பட்ட பொருளோடு வேறல்ல அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது முதல் நம்ம என்ன பார்த்தோம், இந்த தத்துவபோதத்தில் படைப்பு எப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா சாந்தோக்கிய உபனிஷத்தில் படைப்பு வேற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் ஒரு உபனிஷத்தில் எடுத்தீங்கனாலும் படைப்புங்கிறது வெவ்வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் வே ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும். அது ஏன் அப்படின்னா ஏன் இவ்வளவு டிஃப்ரெண்ட் எப்படிங்க நாங்கள் புரிஞ்சுக்கிறது, படைப்பு இவ்வளோ விதவிதமாக சொன்னா அப்படின்னா ஏன் படைப்பு விதவிதமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால், படைப்பு என்பது மித்தியா, அது அவ்வளவு சத்தியமானது அல்ல. அதனால் ஒவ்வொரு விதத்தையும் மாறுபடுறதுங்கிறது தவறில்லை. கயிற்றின் மேல் நீங்கள் ஒரு பாம்பை பார்க்குறீங்க அப்படின்னா பாம்புக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் அது எல்லாமே கயிற்றுக்கு போகக்கூடியது தான். கயிற்றின் மேல் ஏற்றி வைக்கப்பட்ட பாம்புக்கு நீங்கள் என்னதான் டெஃபினேஷன் கொடுங்க, அது இவ்வளவு நீளம், இவ்வளவு அகலம், இவ்வளவு இன்ச்சு, இவ்வளவு பிரெத்து, இவ்வளவு
என்ன வேணா கொடுங்க, அதுக்கு மேலே இருக்கிற டிசைன் எதை வேணா கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உண்மையான பாம்பல்லது, கயிற்றின் மேல் ஏற்றி வைக்கப்பட்ட பாம்பை பார்த்துக்கிட்டு பாம்புக்கு டெஃபினிஷன் நீங்கள் எதை கொடுத்தீங்கனாலும் அது அந்த பாம்புக்கு போய் சேராது. ஏன் அங்கே யார் இருக்கிறா? கயிறு தான் இருக்குது. என்ன டெஃபினிஷன் கொடுத்தீங்கன்னா அது யாருக்கு தான் போய் சேரப்போகுது? இட்ஸ் கோஸ் டு த டெஃபினிஷன் ஃபிட்ஸ் ஃபார் தட் ரோப் ஒன்லி, நாட் த ஸ்னேக், பிகாஸ் தி ஸ்னேக் இஸ் நாட் தேர் அட் ஆல். there is no snake at all there. லைட்டை போட்டு பார்த்தா தெரிஞ்சு போயிடும், நோ ஸ்னேக். இப்படிதான் உலகம். அதனால தான் இப்போ இந்த தத்துவ போதத்தில் 24 அம்சங்கள், அதை நான் படிக்கிறேன், அந்த இடம் பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம படிக்கணும். 24 அம்சங்கள் கொண்ட உலகம் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்ற அந்த கருத்து வருது. இருபத்தி 24 தத்துவங்கள் என்ன என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டு கூட நம்ம போகலாம். அவர் என்ன சொல்றாரு? தத்துவ போதத்தில் சிருஷ்டிக்கிரமம் எப்படி இருக்கு? இது ஜென்ரலான பொதுவான ஒரு கருத்து தான். இதிலிருந்து தான் நம்ம மாற்றத்தை பார்ப்போம். 24 தத்துவங்கள் படைக்கப்பட்டதில் மொத்த படைக்கப்பட்ட தத்துவத்தை 24 அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 அப்படின்னா அவர் பூதங்களை சொல்கிறார். நீங்கள் என்ன ஆட் பண்ணிக்கணும்? சூக்ஷ்மத்தையும் ஆட் பண்ணிக்கணும், ஸ்தூலத்தையும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் 24ங்கிறது உங்களால் பார்க்க முடியும். அப்புறம் வச்சதெல்லாம் என்னது? சூக்ஷ்ம சரீரங்கள், சூக்ஷ்ம சரீரங்கள். இப்போ நாம் ஜென்ரலாக பார்த்தது 24க்கு 5 பிரிச்சுடுங்க, மிச்சம் எவ்வளோ இருக்கு? அத்தனையும் சூக்ஷ்ம பூதத்தில் உங்களுக்கு தெரியும். 5 கர்மேந்திரியாணி, 5 ஞானேந்திரியாணி. இது வந்து ஃபஸ்ட்டு 5+ பிரிக்க சொல்கிறேன். 5+ அப்படிங்கும்போது அந்த 5ங்கிறது 5 சூக்ஷ்ம பூதத்தையும் குறிக்குது, ஸ்தூல பூதத்தையும் குறிக்கிற. மனசுக்குள்ள எப்படி வச்சுக்கணும்? 10ன்னு நம்ம படிச்சது அவர் என்னன்னு சொல்றாரு இந்த இடத்துல? 5ன்னு சொல்றாருன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம மண்டையில் என்ன புரிஞ்சிருக்கணும்? 10 பூதங்கள். ஆனா அதை எப்படி இவர் சொல்றாரு இங்க? 5 பிளஸ் மிச்சம் இருக்கிறதுல என்னது? 5 கர்மேந்திரியாணி, அதெல்லாம் ஆஸ் யூஷுவல். 5 ஞானேந்திரியாணி, 5 பிராணன். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம். இந்த தத்துவத்தில் தான் இங்க பேசப்படுகிறது. இப்போ இந்த இதுக்குள்ள மந்திர ஸ்லோகத்துக்குள்ள போறதுக்கு முன்னால படைப்பவனின் உடல் தான் இந்த உலகம். படைப்பவன் பிரிச்ச என்ன சொன்ன? படைப்பவன், படைக்கப்பட்ட பொருள் ரெண்டையும் சேர்த்து வச்சுதான் சிருஷ்டியை புரிஞ்சுக்கணும். இப்போ படைக்கப்பட்டதெல்லாம் என்ன? படைப்பவனுடைய உடல் தான் இந்த உலகமாக உள்ளது. எப்படி ஒரு சிலந்தி தன்னுடைய கூட்டை எப்படி கட்டுகிறதோ அதை போல் உதாரணம். அந்த இறைவனுடைய ஒரு பகுதி இந்த உலகத்துல நம்ம அறிவாக பார்க்கிறோம். இந்த உலகத்தை 2ஆ பிரிக்கிறோம். இந்த உலகத்துல ஒரு பகுதி அறிவா பார்க்குறோம். எல்லா இடத்துல என்ன இருக்குது? அறிவு இருக்குதா இல்லையா? எல்லாத்துக்கிட்டையும் இல்லை யாரும் சொல்ல மாட்டோம். அந்த அறிவை தனியா பிரிங்க. அதுக்கடுத்தது அந்த அவனுடைய இன்னொரு பகுதி உலகம், இறைவனை. ஏன்னா இந்த உலகம் தான், இறைவன் தான் இந்த உலகமா இருக்கிறாங்க போது இந்த உலகத்துல இறைவனை எப்படி பார்க்கலாம்? இந்த உலகத்தை 2ஆ பிரிங்க. ஒன்று அறிவு, இன்னொன்று ஜடம். 2 தான் இருக்குது. அது தவிர வேற தான் இருக்குது என்ன? ஒன்று அறிவு, ஒன்று ஜடம். அந்த அறிவுங்கிறது இறைவனுடைய ஒரு பகுதி. அந்த ஜடம்ங்கிறதும் படைக்கப்பட்டவனின் ஒரு பகுதி. அந்த அறிவும் படைத்தவன் தான், படைக்கப்பட்ட பொருளும் யாருதான்? படைத்தவன் தான். அது அவனுடைய அறிவாக இருக்குது, அது அவனுடைய உடலா இருக்குது. ஸோ இந்த இறைவனை இந்த உலகத்துக்குள்ள நம்ம விஷயம் மாத்திரம். இந்த உலகத்தில் இருக்கிற அறிவு என்பது இறைவனுடைய அறிவு, இந்த உலகத்தில் இருக்கிற ஜடம் என்பது இறைவனுடைய உடல். அதைத்தான் சொன்னேன், படைத்தவனை சேர்த்து வச்சுதான் படைக்கப்பட்ட பொருளை நம்ம பார்த்தோம்னா மட்டும்தான் சிருஷ்டிங்கிறது கம்ப்ளீட் ஆகும். இப்போ நம்ம படைத்தவன் யாரு? ஈஸ்வரகா. பிரம்ம தத்துவம் அது இருந்தது. அதனோடு இருந்த இன்னொரு தத்துவம் பிரகிருதி தத்துவம், அதனுடைய நிழல் போன்ற தத்துவம். அதில் பிரம்ம தத்துவம் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அது பிகம் கான்ஷியஸ். அதுதான் மாயா. ஃபஸ்ட்டு ஜடமாக இருந்தது, அந்த ஒரு ஈக்குலிபிரியம் டிஸ்டர்ப் ஆனோடனே
அது ரிஃப்ளெக்டிங் மீடியமாக மாறுது. அந்த பிரகிருதி அது யாரு? எல்லா ஜீவராசினுடைய புண்ணிய பாப்ப அக்கௌண்ட்டு தான் அது. அவித்யா, டோட்டல் அவித்யா. ஏன்னா இண்டிவிஜுவல் கிடையாது, அங்கே எல்லாருமே டோட்டலாக இருக்கிறோம். டோட்டல் காரண சரீர, எல்லாத்தினுடைய காரண சரீரம் புட்டுகதா, காரண சரீரம் புட்டுகதர் தான். அது என்னது? இப்படி சிருஷ்டி ஆகிறதுக்கு முன்னால எல்லாத்துடைய காரண சிருஷ்டி போனதுக்கு சிருஷ்டி லயத்தப்ப எல்லாரும் என்னானோ ஸ்தூல சரீரம் எல்லாம் சூக்ஷ்ம பிரபஞ்சம்னு எடுத்துக்கலாம். ஸ்தூல பிரபஞ்சம் எல்லாம் சூக்ஷ்ம பிரபஞ்சத்தில் அடக்கம், சூக்ஷ்ம பிரபஞ்சம் எல்லாம் காரண பிரபஞ்சத்தில் அடக்கம். படிச்சுமா இல்லையா? அந்த காரண பிரபஞ்சம் தான் என்னவா இருக்குது? பிரகிருதி. அதுக்குள்ள என்னென்ன இருக்குது? அவித்யா இருக்கும், புண்ணிய பாப்பம் இருக்கும். அதுதான் என்னது? பிரகிருதி. இப்ப பிரம்மம்னு ஒரு தத்துவம், அதை சார்ந்து இருக்கிற பிரகிருதின்னு ஒரு தத்துவம். அந்த பிரகிருதி ஜடமா இருக்கும். அதுல ஒரு அந்த பிரஷர் உள்ள இருக்கிற புண்ணிய பாபத்தினுடைய பிரஷர் அதை அனுபவிக்க வேண்டிய காலம் வந்தோன்ன என்ன நடக்கும்? ஐக்ஷத பிரம்ம என்ன பண்ணுச்சு? ஐக்ஷத, இட் இஸ் டைம் ஃபார் சிருஷ்டி அப்படி நினைச்சொன்ன என்னாச்சு? ரிஃப்ளெக்டிங் மீடியம் ஆயிடுச்சு. அது பிரம்ம தத்துவம். பிரம்மங்கிறது அறிவு தத்துவம், அதை தவிர வேற எதுவும் கிடையாது. அறிவு தத்துவம் அதுல ரிஃப்ளெக்ட் ஆனோன்ன பிரகிருதி நவ் பிகம் ஃபர்ஸ்ட் ஜடமா இருந்தது, நான் ரிஃப்ளெக்டிங் மீடியமா இருந்தது. இது ஐக்ஷக்த பிரம்மம் ஐக்ஷத்தை பண்ணோன்னா, அதாவது சிருஷ்டி தொடங்கப்படணும்னு நினைக்கிறது, அவ்வளவுதான் சங்கல்பம். நினைச்சொன்ன என்ன ஆயிடுச்சு? தட் பிரகிருதி பிகம்ஸ் ரிஃப்ளெக்டிங் மீடியம். அது ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு பேரு மாயா. ரிஃப்ளெக்டிங் மீடியம்னா பிரம்ம தத்துவத்தை தன்னுதை போல் காட்டுகிற சக்தி யாரு கிடைக்குது? அந்த பிரகிருதி. இப்ப பிரகிருதி சொல்லக்கூடாதப்ப மாயா. இப்ப இந்த ரெண்டும் அறிவு, இப்ப மாயா மாயா அந்த ரெண்டு தத்துவம் சேரும்போது அங்கதான் யாரு வரா? ஃபர்ஸ்ட் ஈஸ்வரகா. இந்த ரிஃப்ளெக்டிங் மீடியத்துல பிரம்ம தத்துவம் வெளிப்படும் போது அந்த பிரம்மனுக்கு பேரு ஈஸ்வரகா. இட்ஸ் பிரம்மம் ஒன்லி, பட் ரிஃப்ளெக்டிங் மீடியத்தில் இருக்கிறனால நாம அதை ஈஸ்வரக சொல்றோம். அந்த ஈஸ்வரக அவருக்குள்ள இப்ப அந்த ஈஸ்வரனை தனியா பாருங்க, பிரம்மத்தில விட்டுருங்க. அந்த ஈஸ்வரனுக்குள்ள என்ன இருக்கும்? அறிவு ஒண்ணு இருக்கும், ஜடம் ஒண்ணு இருக்கும். அறிவுன்னா யாரு? அந்த பிரம்மத்திடமிருந்து வாங்கின ரிஃப்ளெக்டட் அறிவு தான் அங்க இருக்குது. அறிவு ஒண்ணு இருக்கும், ஜடமா யார் உட்கார்ந்து இருக்கிற பக்கத்துல? அந்த காரண பிரபஞ்சம் ஜடம், இது அவருடைய அறிவு. இந்த ரெண்டும் யாருக்கு இருக்கு? ஈஸ்வரன் இருக்கு. இப்ப அந்த ரெண்டு தத்துவத்துல இப்ப ஈஸ்வரனுக்குள்ள ரெண்டு தத்துவம் இருக்கு. அந்த அறிவுங்கிறது தனக்குள் எந்த விதமான அறிவுங்கிறது? ரிஃப்ளெக்டட் மீடியத்துல இருக்கிற ரிஃப்ளெக்டட் அறிவுன்னு தெரிஞ்சுக்கணும், நாட் ஒரிஜினல். அந்த அறிவு பிளஸ் ஜடம். இப்ப பாருங்க, ரெண்டு ஃபேக்டர் இருக்கா ஈஸ்வரனுக்குள்ள. அந்த ஈஸ்வரனுக்கு உள்ள இருக்கிற, ஏன்னா இதெல்லாம் லேப்ல வச்சு ஷோ பண்ணிலாம் காமிக்க முடியாது, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அப்போ அந்த அறிவு இருக்கா, அது இந்த உலகம் படைக்கும் போது என்ன ரோல் பிளே பண்ணுது? இந்த ஜடம். ஆனா நவ் இட் பிகம்ஸ் ஆக்டிவ். ஏன்? அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆனதுனால அது ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஆனா ஒரிஜினல் அது என்னது? ஜடம் தானே. இப்ப இந்த ரெண்டு பேர்த்தினுடைய ரோல் பிளே என்ன அது தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேதாந்தம் புரிஞ்சாச்சு. அகங்காரம் காணாம போச்சு. அகங்காரத்தை விடுறதானே வேதாந்தம். டக்குன்னு போயிடுறாங்க, அகங்காரமே இல்லாம போயிடும். ஏன்னா இப்ப என்ன சிருஷ்டி எப்படி ஆகுது? இப்ப அந்த அறிவு தத்துவம் என்ன பண்ணுது? எதுல? ஈஸ்வரனை இருக்கிற அறிவு தத்துவம். சிருஷ்டின்னு வந்துட்டா பிரம்மத்தை விட்டுறணும், ஏன்னா அது ரிஃப்ளெக்டிங் ஆகி ஈஸ்வரனு தான் சிருஷ்டிகர்த்தா. படைப்பவன் யாரு? ஈஸ்வரகா, நாட் பிரம்மன் சொல்லக்கூடாது. ஈஸ்வரகதா படைத்தவன். படைக்கப்பட்ட பொருளும் அவரே, படைத்தவரும் அவரே. அப்படிங்கும்போது அவருக்குள்ள இருக்கிற அறிவு என்ன ரோல் பிளே பண்ணுது? அவருக்குள்ள இருக்கிற ஜடம் மாயா என்ன ரோல் பிளே பண்ணுது? அறிவு தனக்குள் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் விவர்த்த, நாட் அட் ஆல், அன்டச்டு. என்ன சிருஷ்டியில வந்தால் அந்த அறிவே தனக்குள் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் நிமித்த காரணமாக இருக்கிறது. இது அறிவினுடைய ரோல் பிளே இன் சிருஷ்டி. கூடவே யார்? ஈஸ்வரன் யார் இருக்கிறா? இப்பத்திக்கு சேத்தனத்தை பெற்ற ஒரு ஜடம்னு வச்சுக்கலாம். டெம்பரரியா ஒரு சேத்தனத்தை பெற்றுக்கிற ஒரு ஜடம். அது என்ன பண்ணுது? பரிணாம உபாதான காரணம். மாறுதலுக்கு உட்பட்ட தன்னை மூன்று திரிகுணா ஆத்மிகா மாயா, அது தனக்குள் பரிணாமம் ஒன்னொன்னா விகாரங்களுக்கு உட்பட்டது. அதுதான் மாறி உலகமாக. அதுதான் இறைவனுடைய உடல். ஈஸ்வரனுடைய உடல் என்பது மாயா. கஷேத்திரம்
க்ஷேத்ரஜ்ஞா. இது வெஸ்டியில். சமஷ்டியில் பார்த்தீங்கன்னா அதே தான். வெஸ்டியில் என்ன சொல்கிறோம்? க்ஷேத்திரம் உடல், உடலை அறிபவன். 2 ஃபேக்ட் இருக்கா? உடல், ஜடம். உடலை அறிபவன் உள்ள ஒருத்தர் இருக்கானா? 2. அது அறிவு இருக்கா? அது வெஸ்டியில். இதே மாதிரி தான் சமஷ்டியில். அப்போ யார் இருக்கா? இந்த மாயை உடலாக கொண்ட யார் அங்கே அறிவு? பிரம்ம தத்துவம் தான் அங்கே அறிவாக. ஸோ அங்கே அந்த 2 சேர்ந்து உலகத்தை படைக்கும் போது அறிவுங்கிறது தனக்குள் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாம காரணமாக இருக்கிறது. அதுக்குள்ள இருக்கிற அறிவு. ஏன்னா அறிவு இல்லாமல் குயவன் என்ன பண்ணுவான்? குயவன்கிட்ட ஒரு அறிவு, ஒரு கான்சியஸ்னஸ், ஒரு கான்சியஸ் பீயிங் இல்லாமல் சிருஷ்டி இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஒரு கார் இன்னொரு காரை உருவாக்க முடியாது. அந்த கார் தயாரிக்கிற ஒரு கான்சியஸ் பீயிங் ஒருத்தர் இருக்கணும். அவன் தான் காரை ப்ரொடியூஸ் பண்ணுமே தவிர ஒரு கார் இன்னொரு காரை உருவாக்க முடியாது. ஒரு கிரியேஷன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கான்சியஸ்னஸ் அங்கே வேணும். அறிவுன்னு ஒன்று வேணும், உணர்வுன்னு ஒன்று இருக்கணும். அதுதான் என்ன பண்ணுது? தனக்குள் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் அந்த அறிவு உலகத்தை படைப்பதற்கு காரணம். அதுக்குள்ள ஒரு ஜடம் இருக்கா? மாயா தத்துவம். இப்போதைக்கு டெம்பரரியா கான்சியஸை வாங்கிக்கிட்டு பிரம்ம மாதிரியே இருக்கிற ஒரு ஆள் இருக்கிறாளா? ஆவ மாஃபியா. அவங்க என்ன பண்றாங்க? பரிணாம உபாதான மெட்டீரியல் காஸ். அந்த மாயா தான் திரிகுணா ஆத்மிகா மாயா. அதுல மாயா அப்படின்னா 3 குணங்கள். தனியா இண்டிவிஜுவலா இருக்கிற புண்ணிய பாப்பம், இண்டிவிஜுவலா அவித்தை புட்டுகதர் போடும்போது எப்படி வனம் பல மரங்கள் அடங்கியது, பல மரங்கள்லாம் ஒரு மரம் சேர்ந்ததான் வனம். ஆனா வனம் போது எப்படி அது தனியா ஒரு சக்தி கிடைக்குதோ அதே போல எல்லா அவித்யாவும் புட்டுகேதா, எல்லா பண்ணிய பாப்பம் புட்டுகேதா. அப்படிங்கும் போது அவங்களுக்கு என்ன கிடைக்குது? சக்தி. அந்த என்ன அவங்களுடைய குணம், அவங்களுக்குள்ள 3 குணம், சத்துவ ரஜோ தமோ குண ஆத்மிகா மாயா. உபாதான காரணமாக மாறுகிற சக்தி மாயைக்கு கிடைக்கிறது. அப்புறம் 2க்குள்ள வேற்றுமை என்ன? எது? ஈஸ்வரனுக்குள்ள இருக்கிற ஒரு அறிவுன்னு ஒரு ஃபேக்டர், ஒரு மாயான்னு ஒரு ஃபேக்டர். இது 2க்குள்ள என்னென்ன பார்த்தீங்கன்னா, அந்த அறிவு என்பது எந்த விதமான மாற்றத்துக்கும் ஆவறதில்லை, வேற்றுமை. அங்க ஜடம்ங்கிறது மாயா மாற்றத்திற்கு உட்பட்டவள். அந்த அறிவுல குணம் என்பது கிடையாது. குணம்னு என்ன? சகப்பு, வெள்ளை, கருப்பு அப்படி இல்லை. சத்துவ ரஜோ தமோ குணம்ங்கிறது அங்க கிடையாது. அங்க யாரு இருக்கிற சகுணம் யாரு? மாயா என்பது சகுணம், சகுணம் வித் சத்துவ ரஜோ தமோ ஆத்மிகா மாயா. அடுத்த டிஃபரன்ஸு, பிரம்மங்கிறது சத்தியம், மாயாங்கிறது இந்த ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டி பிரின்சிபிளுக்குள்ள வந்தீங்கன்னா பிரம்மம் தான் சத்தியம். எக்ஸிஸ்டன்ட் பிரின்சிபிளுக்குள்ள வந்தீங்கன்னா ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் சத்தியம். சத்தியம் என்ன? 3 காலத்திலும் எந்த ஒன்று இருக்கிறதோ அது சத்தியம். தனக்கென்று சார்பு, சுதந்திரம், தன்னுடைய சார்புக்கு எதையும் சாராதது. எது? அந்த அறிவு தத்துவம் தன்னுடைய சார்பு இருப்புக்கு எதையும் சாராதது. 3 காலத்திலும் இருப்பது சுதந்திரமான ஒரு எக்ஸிஸ்டன்ஸ். அறிவுங்கிறது ஒரு சுதந்திரமான எக்ஸிஸ்டன்ட் பிரின்சிபிள். ஆனா மாயா என்பது தன்னுடைய இருப்புக்கு அது பிரம்மனை சார்ந்து இருப்பதால் அது அதனுடைய பிரின்சிபிள் மித்யா. ரியாலிட்டி பிரின்சிபிள் எக்ஸிஸ்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா அது மித்யா, இல்லைன்னு சொல்லக்கூடாது. நான் துச்சம், துச்சம்னா அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு அர்த்தம். அப்படி அல்ல. மித்யானா இருக்குன்னு சொல்ல முடியாத, இல்லைன்னு சொல்ல முடியாத ஒரு ஃபேக்டர். இப்போ என்னுடைய நிழலை போன்று, என் நிழல் இருக்குன்னு சொன்னாலும் சொல்ல முடியாது. இப்போ நிழல் இருக்கா? இல்லை. நீங்கள் சூரியனில் போய் பாருங்க, வரும். அப்போ நிழல்னு ஒன்று இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாத ஒரு ஃபேக்டர் யாரு? நிழல். ஏன்னா இருக்குன்னு எப்பவுமே எங்கூட இருக்கணும்ல, பக்கத்தில் உட்காந்துருக்கணும்ல நிழல். எப்போ போனாலும் இப்படி திரும்பி பார்த்தா நிழல் இருக்கணும் இல்லையா? இருக்கிறது இல்லை. அதுக்கு நிழல் இல்லைன்னு சொல்ல முடியுமா என்ன? இப்போ இல்லைங்கிறதுக்காக நிழல் இல்லைன்னு இப்போ நீ மக்கள் திரும்பி பாருங்க, நிழல் இருக்கா என்ன? இல்லை. ஆனால் வெயில போய் பாருங்க, பெருசாக வரும். அது காலை வெயிலுக்கு ஒரு மாதிரி, மத்தியான வெயிலுக்கு ஒரு மாதிரி, சாயங்கால வெயிலுக்கு ஒரு தனக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டே கொண்டு இருக்கிறாள் நிழல். ஸோ அந்த நிழல்ங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியல. இருக்குன்னா எப்போவுமே திரிகால அப்படி எத்திஷ்டத்தி, அதுதானே சத்தியம். அப்படி திரிகால நிழல் இருக்கா என்ன? இல்லையே. சரி, துச்சம் போட முடியுமா? இல்லவே இல்லை. அப்படி போட முடியாது. எந்திரிச்சு வெயில போய் பாருங்க, வந்துடுவா.
ஸோ அது நிழல்கிறது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதோ, இல்லைன்னு சொல்ல முடியாதோ தத்துவமோ, அதை போன்றது தான் மாயா. ஏதோ ஒன்று இருக்கிறது, இப்படிப்பட்டது என்று கிரகிக்க முடியாதது ஒன்று இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும். எப்படி கிரகிக்க முடியாது? இப்படித்தான் இருக்குது, இதுக்கு இது ரைட்டு, இதுக்கு இது லெஃப்ட்டு, இது மேலே, இது டவுனு, அப்படியெல்லாம் எதையும் தெரியும் கிரகிக்க முடியாத ஒரு தத்துவம். இப்படி என்று என்னால் டிஃபைன் பண்ண இப்படி என்று குறிப்பிட்டு டிஃபைன் பண்ண முடியாத ஒரு தத்துவம். அதுதான் ஈஸ்வரனுடைய உடல். இதுதான் ரெண்டுக்குள்ள வேற்றுமை. ஈஸ்வர தத்துவக்குள்ள ரெண்டு ஃபேக்டர், ஒன்று அறிவு, இன்னொன்று ஜடம். ஆனால் இந்த அறிவினால் என்ன ஆயிடுச்சு? ஜடத்திலிருந்து டெம்பரரியான ஒரு உணர்வை, அறிவை பெற்ற ஃபேக்டர். இந்த ரெண்டுல அறிவு என்பது நோ குணம், எந்த மாற்றத்துக்கு உட்படாதது, அது குணம் கிடையாது, அது சத்தியம். இது டிஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது இருக்கிறது இது அதாவது ஜடம், இது ஒரிஜினலாக இது ஜடம், இது மாற்றத்திற்கு உட்பட்டது, குணங்கள் உடையது, மித்யா. திஸ் இஸ் அ மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் அந்த ஈஸ்வரனுக்குள்ள இருக்கிற அறிவுக்கும் மாயைக்கும் உள்ள வித்தியாசம். ரெண்டுக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை இருக்கு. கம்ப்ளீட் கான்ட்ரரின்னு சொல்ல முடியாது, ரெண்டுக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை இருக்கு. அதை புரிஞ்சுக்கிறது தான் வேதாந்தோடைய சீக்ரெட்டே. பிரம்மம் என்பது அனாதி, மாயா என்பதும் அனாதி, அவித்யா அஜ்ஞானம் என்பதும் புண்ணிய பாப்பம் சேர்ந்த அந்த அஜ்ஞானம் என்பதும் அநாதி, ஆதி அற்றது. அனாதின்னு என்ன அர்த்தம்? இந்த குழந்தை அனாதி, அம்மா அப்பா யாருன்னு தெரியாது, ஆதி தெரியாது, அது அனாதின்னு சொல்றது. தமிழ்ல அதே அனாதி தான். அப்போ அந்த மாதிரி தொடக்கம், டேட் ஆஃப் பர்த் யாருக்கு கிடையாது? ரெண்டு பேத்துக்குள்ள ஒரே ஒற்றுமை, ரெண்டு பேத்துக்கும் டேட் ஆஃப் பர்த் கிடையாது. அது அறிவு தன்மையா இருந்தாலும் சரி, ஜடத்தன்மையா இருந்தாலும் சரி, அதுக்கு டேட் ஆஃப் பர்த் கிடையாது. இது மெயினா நம்ம இப்போ புரிஞ்சுக்கிறோம். இப்போ என்ன பார்க்குறோம்? அறிவு தத்துவம் அப்படியே இருக்குது தனக்குள்ளேருந்து, அதாவது ஈஸ்வரனுக்குள்ள இருக்கிற அறிவு தத்துவத்துக்கு வந்துடணும் சிருஷ்டினா. அப்போ ஈஸ்வரனுக்கு இருக்கிற அறிவு தத்துவம் தனக்குள்ள எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் பை ஜஸ்ட் லெண்டிங் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபல், அறிவு தத்துவத்தை அந்த ஜடத்துக்கு கொடுத்துட்டு உட்காந்துருக்குது, அவ்வளோதான். பை லெண்டிங் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபல், அறிவு ரெண்டையும் லெண்டிங் கொடுத்துட்டு அது அப்படியே இருக்குது. அந்த பிரின்சிபல் உள்ள இருக்கிற மாயா ஸ்டார்ட்ஸ் எது உலகத்தை படைப்பதற்கு மாற்றங்கள் ஏற்படுத்தி கொள்கிறார். அப்போ உலகம் என்னாச்சு? உலகம் சிருஷ்டி ஆகுது. இப்போ எப்படி ஆரம்பிச்சது? இறைவன் எப்படி சொல்றாரு? கண்டிப்பா இது இறைவனை தவிர வேற யாருனாலும் சொல்ல முடியாது, எந்த ஹியூமன் பீயிங்னாலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அப்பெல்லாம் நம்ம யாரும் அங்கே இல்லை. ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். நானே கண்டுபிடிக்கிறேன் எது? சிருஷ்டிய மனிதன் கண்டுபிடிக்கிறது தான் பிரச்சனையே. மனிதனால் கண்டுபிடிக்கவே முடியாது இந்த கான்செப்டை. இறைவன் மட்டும், ஏன்னா அவரு தான் படைச்சிருக்காரு, அவரு தான் அதை சொல்ல முடியும் நான் எப்படி படைச்சேன்னு. அதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டு நானே உட்காந்து என்ன பண்ணிக்கலாம், அகங்காரத்தில் உட்காந்துட்டு நோண்டிக்கிட்டே இருக்கலாம். இந்த சிருஷ்டியை முடிஞ்சாலும் நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம். அச்சா, இப்போ அவர் என்ன சொல்றாரு? படைத்தவன் நான் உலகை எப்படி படைத்தேன்னு அழகா, அற்புதமா, பியூட்டிஃபுல்லா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா அழகா கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ரெண்டு தத்துவத்தை நின்று இருக்கோம். ஒன்று அறிவு, இன்னொன்று ஜடம். பட் டெம்பரரியா எக்ஸிஸ்டன்ஸி அறிவை வாங்கிட்டு அது எப்படி இருக்குது? அறிவுடையவளை போல் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல என்ன, அப்பதான் அது தனக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும். சும்மா இருக்கிற ஜடம் எப்படி பென்சில் பேனாவா மாறுமே என்ன, பேனா பென்சிலா மாறுமே என்ன? ஸோ அது தன்னால எதுவும் மாற முடியாது. அப்ப பைக்ல அதனுடைய கடன் வாங்கின ஒரு அறிவு தத்துவம் யாருக்குள்ள இருக்குது? மாயைக்குள்ள ஒரு கடன் வாங்கின ஒரு அறிவு தத்துவத்தை வச்சுட்டு அது என்ன பண்ண ஆரம்பிக்குது? இப்போ அப்படியே தானே படைக்கிற மாதிரி உலகத்தை படைக்க ஆரம்பிக்குது. நீங்க படைக்கும் போது நம்ம இத்தனை நாள் படிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் வந்தது 5 சூக்ஷ்ம, அதாவது கிரமம் 4 ஸ்டெப் தான். சிருஷ்டினா மெயினா 4 புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்தது 5 சூக்ஷ்ம பூதங்கள், ஆகாசம், வாயு, அக்னி, ஆப்பகா, பிருத்திவி. அடுத்த ஸ்டெப்பு சூக்ஷ்ம சரீரம். இந்த சூக்ஷ்மங்கிறது தனித்தனியா இருக்கும், ஒன்னோட ஒன்று கலக்காம தனித்தனியா இருக்கும். ஆகாசம், வாயு, அக்னி, ஆப்பக, பிருத்திவி. ஆப்பகனா நீர். அதிலிருந்து வந்தது தான் சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரம்னா
கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், பிராணன், மனம், புத்தி, அச்சித்தம், அகங்காரம், கண்ணுக்கு தெரியாம உள்ள இருக்கிற பூதம். அப்ப சூக்ஷ்மம்னா என்ன அர்த்தம்? கண்ணுக்கு தெரியாத பூதங்கள் முதலில் படைக்கப்பட்டது. அதிலிருந்து கண்ணுக்கு தெரியாம எனக்குள்ள இருக்கிற சூக்ஷ்ம சரீரம் படைக்கப்பட்டது. இது செகண்ட் ஸ்டெப். மூணாவது ஸ்டெப்பு, இந்த சூக்ஷ்ம பூதங்கள் தனக்குள் ஒரு மாற்றம், பஞ்சீகரணத்தை ஏற்படுத்தி அது ஸ்தூல பூதமாக மாறுச்சு. என்னென்ன பூதம்? ஆகாசம், வாயு, அக்னி, ஆபக, பிருத்திவி. ஸ்தூல பூதங்கள் தேர்ட் ஸ்டெப். அந்த ஸ்தூல பூதங்கள் உருவான கண்ணுக்கு தெரிகிற பூதங்களுக்கு பேர் ஸ்தூல பூதங்கள். இப்ப கண்ணில் பார்க்குற பூமி வந்தாச்சு. அதுல இருந்துதான் என்ன வந்திருக்குது? ஸ்தூல கண்ணுக்கு தெரிகிற சரீரங்கள். இதுதான் பேசிக் கிரமம் ஆஃப் சிருஷ்டி. இதிலிருந்து ஒரு இடத்துல நம்ம என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்னு பார்க்குறோமே தவிர இந்த நாளை எந்தவித மாற்றம் கிடையாது. ஸோ திருப்பி சொன்னா, ஃபர்ஸ்ட் சூக்ஷ்ம பூதங்கள் 5, அடுத்தது சூக்ஷ்ம சரீரம், அதுக்கப்புறம் அந்த சூக்ஷ்ம பூதங்கள் பஞ்சீகரணமாகி 5 பூதங்கள் தனக்குள்ள ஒரு ஷேரிங் ஏற்படும் போது அது கண்ணுக்கு தெரிகிற பூதமா மாறுது. அப்ப அது ஸ்தூல பூத சிருஷ்டி. அந்த ஸ்தூல பூதத்திலிருந்து வந்ததுதான் கண்ணுக்கு தெரிகிற இப்ப இந்த சரீரம், ஸ்தூல சரீர சிருஷ்டி. எல்லா சரீரம் என்னது மட்டுமில்ல, என்னென்ன சரீரத்தை பார்க்குறீங்களோ அதெல்லாம் எங்கிருந்து வந்திருக்கு? எது காரணம்? ஸ்தூல பூதம். அதுல இருந்து வந்ததா இந்த உடம்பு. இது மெயினா கிரமம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம்? சூக்ஷ்ம பூதத்துக்கு வர. அதான் ஃபர்ஸ்ட் ஆச்சு. இப்போ யாரிடமிருந்து வந்தது? அந்த ஆக்டிவான மாயா. எக்ஸிஸ்டன்ஸையும் அறிவையும் பிரம்மத்திடம் இருந்து வாங்கி ஒரு ஆக்டிவா இருக்கிற மாயா. அந்த மாயாவிடமிருந்து ஃபர்ஸ்ட் சாஸ்திரம் என்ன சொல்லுது? ஆகாசம் படைக்கப்பட்டது. சூக்ஷ்ம, கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்ம படைக்கப்பட்டது. இது சூக்ஷ்ம ஸ்தூல எனக்கு புரியல அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. இப்போ ஒரு நீங்க படம் வரையணும், ஒரு பெயிண்டா பெயிண்ட் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு நான் ஒரு பெயிண்ட் வரையணும் சங்கல்பம் பண்ணிட்டாரா, உடனே என்ன வரைய போறங்கிறத மனதில் அவர் கற்பனை பண்ணிடுவார். அது சூக்ஷ்ம சிருஷ்டி. அதுக்கப்புறம் தான் எங்க வரும்? அது போர்டில் வரும். ஸோ எந்த ஒன்று நீங்க பார்த்தீங்கன்னாலும் அது கண்ணுக்கு தெரியாத ஒரு கிரியேஷன்ல இருந்து தான் வந்திருக்குது. அதுக்கு முன்னால் எங்க இருந்தது? அது காரணமாக அவருக்குள்ள ஒடுங்கி இருந்தது. அந்த பிக்சர் ஒரு என்ன பிக்சர்? 2 மலை, அந்த காலத்து வரையும் பார்த்தீங்களா, 2 ஹில்லு, நடுவில் ஒரு சூரியனு, முன்னால் ஒரு ரிவர். இது வரையலாம். வரைஞ்சிட்டாரு. நீங்க சிருஷ்டி கண்ணுக்கு தெரியுற ஒரு படம் இப்போ தெரியுது. அது தெரியுது அப்படின்னா அது அதுக்கு முன்னால் 2 ஸ்டெப் கிராஸ் ஆகி வந்திருக்கும். ஒன்று, அது முதல்ல கண்ணுக்கு தெரியாத ஒரு மனதில் அதை இந்த மாதிரி 2 வரைஞ்சு இப்படி வரையலான்னு அவர் மனதுக்குள்ள சிருஷ்டி பண்ணியிருப்பார். வெளியில தெரியாது. அது சூக்ஷ்ம சிருஷ்டி. அதுக்கு முன்னால் எங்க இருந்தது? அவருடைய காரணத்தில் அது ஒடுங்கி இருந்தது. வெளிப்படாத நிலையில் இருந்த அந்த மலை, கடல், சன்ன வெளிப்பட்ட நிலைக்கு வருது, சூக்ஷ்மத்துக்கு வருது. சூக்ஷ்மத்துக்கு வந்து ஸ்தூலத்துக்கு வருது. முதல்ல வெளிப்படாமல் அவருக்குள் இருந்த அந்த படம் சூக்ஷ்மத்துக்கு மனதுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் பெயிண்டிங் வித் என்னது யூஸிங் பென்சில், பேனா, ரப்பர், பெயிண்டிங் எல்லாம் யூஸ் பண்ணி அவர் அழகாக ஒரு படத்தை வரைஞ்சிடார். ஸோ எந்த சிருஷ்டி பார்த்தீங்கன்னாலும் அதுக்கு முன்னால ஒரு சிருஷ்டி இருக்குது. அது சூக்ஷ்ம சிருஷ்டி. அதுக்கு முன்னால் அந்த சூக்ஷ்மம் எங்கிருந்து வந்தது? காரண சிருஷ்டி. அந்த காரணம் தான் மாயா. அந்த காரண பிரபஞ்சம்தான் மாயா. ஏன்னா அவர்கிட்ட தான் வந்திருக்கேன்ல. அப்ப அதுதான் மாயா, அதுதான் காரண பிரபஞ்சம்னு சொன்னேன் முதலையே. காரண பிரபஞ்சம் யாரு? மாயா. வெளிப்படாத, அவளுக்கு 2 அவஸ்தை இருக்குது. வெளிப்படாத அவஸ்தை, வெளிப்படுகிற அவஸ்தை. அப்ப வெளிப்படாத அவஸ்தையில் இருக்கும்போது உலகம் இல்லை. அது வெளிப்பட்ட அவஸ்தைக்கு வரும்போது உலகம் சூக்ஷ்மா மாறுவா. அதுதான் உலகம். ஸோ 2 அவஸ்தை மாயைக்கு. வெளிப்படாத நிலை, வெளிப்படுகிற நிலை.
அப்ப வெளிப்படாத நிலையில் இருந்துதான் என்ன வருது? இப்போ வெளிப்பட்ட நிலைக்கு ஒரு பொருள் வருது அப்படின்னா அது முதல்ல எங்க இருந்தது? வெளிப்படாத காரண நிலையில் இருந்தது. அதுக்கப்புறம் அது வெளிப்படுற சூக்ஷ்மத்துக்கு வருது. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது சாஸ்திரம்? இறைவன் என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் நான் சூக்ஷ்ம ஆகாசத்தை படைத்தேன். ஐன்ஸ்டீன் வந்ததுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சார். ஐன்ஸ்டீன் அதை ஒத்துக்கிறார். ஆகாஷம் அதுக்கு முன்னால அந்த தியரிலாம் பார்த்தீங்கன்னா ஆகாஷம் பெர்மனண்டா இருக்கு அப்படிங்கறது ஒரு தியரி வச்சிருந்தாங்க. இவர் அது பிரேக் பண்ணிட்டார். நோ நோ நோ, ஆகாசமே கிரியேட் ஆன மாதிரி தான் எனக்கு தெரியுதுன்னு ஓரளவுக்கு அவர் கண்டுபிடிச்சிட்டார். இப்போ அதை எல்லாரும் ஒத்துக்கிறோம். ஆகாஷ்னா ஸ்பேஸ், ஒரு வெற்றிடம். அது முதல்ல படைக்கப்பட்டது. அது கண்ணுக்கு தெரியாது. ஆகாசத்தை போய் இப்போ காட்டுறது, எங்க போய் காட்டுறது? பை ஐ ஆக்குபைஸ் ஸ்பேஸ் எனக்கு தெரியுது. ஒரு ஆகாசத்தை பிடிச்சி காமிங்க, நான் எப்படி காமிக்கிறேன்? அது என்னது? சூக்ஷ்மம். அதனுடைய சூக்ஷ்மம். கண்ணுக்கே ஆகாசம் தெரியாத ஒரு நிலை, அதனுடைய சூக்ஷ்மம். அப்போ எப்படி ஒரு காரணத்திலிருந்து ஒரு காரியம் எப்படி வருது? ஒரு காரணம் பார்த்துட்டோம். இப்போ ஒரு மண்ணு, அதுல இருந்து எப்படி பானை வருது, எப்படி கிரியேஷன் நடக்குது? அந்த காரணம் பிளஸ் ஒரு எக்ஸ் ஃபேக்டர், அது என்னன்னு தெரியல, எக்ஸ்னு வச்சுக்கலாம், இஸ் ஈக்குவல் டு பானை. காரணம் மண்ணு பிளஸ் ஒரு எக்ஸ் ஃபேக்டர்னு வச்சுக்கலாம், தட் கிவ்ஸ் பானை. அந்த எக்ஸ் ஃபேக்டர் என்ன? அந்த பானை மண்ணுக்கு அந்த குயவன் என்ன பண்றாரு? ஒரு ரூபத்தை கொடுக்கிறாரு. அந்த மண்ணுக்கு ஒரு ரூபம், அப்புறம் ஒரு பேர் வைக்கிறார், பானை. என்ன சொல்றாரு? இது பானை. அது ஒரு கிரியா, அதுக்குன்னு ஒரு தனி கிரியா வரும், ஆக்ஷன்ஸ் வரும். பானை பண்ற வேலை வேற, கரண்டி பண்ற வேலை வேற, இட்லி பாத்திரம் பண்ற வேலை வேற. ஸோ என்ன வருது அப்படின்னா ஒரு ரூபம் தான் கிடைக்குது. அந்த ரூபத்துக்கு அவர் என்ன வச்சிடறாரு? ஒரு பேர் வச்சிடறாரு. ஸோ காரணம் மண் பிளஸ் என்னத்தை அவர் ஆட் பண்றாரு? ஒரு ரூபத்தை கொடுக்கிறாரு, ஒரு பேரை கொடுக்கிறாரு, நாமா அண்டு ரூபா. அது ரெண்டுக்கு இன்னொரு பேரு குணம்னு பேரு. குணம்னு பேரு. அந்த குணத்தை கொடுத்தோன்ன அது என்னவா வந்துருது? காரியம். ஸோ காரணத்தோடு நாம ரூபத்தை கொடுத்தோன்ன அது என்னவா மாறிடுது? சிருஷ்டி தான் காரியம். இந்த பிரின்சிபல் முதல்ல நான் வச்சுக்கணும். அதுக்கு மண்ணு பானை, அந்த மண்ணோட அதுக்கு ஒரு ஷேப் கொடுக்கிறாரு, அதுக்கு ஒரு பேரு கொடுக்கிறாரு, உடனே அது என்ன ஆயிடுச்சு? காரியம். ஸோ காரணம் பிளஸ் நாம ரூபா, தட் இஸ் குணம். ஒரு குணத்தை கொடுக்கிறாரு, குணத்தை கொடுத்தோன்ன அது என்ன ஆயிடுது? காரியமாக மாறிவிடுகிறது. அதே பிரின்சிபல் அப்படியே நல்லா புரிஞ்சு இப்ப இருக்கிறது என்னது? மாயா. அங்கிருந்து ஃபர்ஸ்ட் யார் வந்தது? ஆகாசம். ஃபர்ஸ்ட் மாயா என்னவா மாறுறாங்க? ஆகாசம். அப்ப அந்த மாயையோடு என்ன குணம் சேர்ந்தா அவங்க ஆகாசமா மாறி இருக்கணும்? வெளியில போய் யார்கிட்டையும் பாரம் வாங்கிட்டு வரலைங்க, செங்கல்லோடு சிமெண்ட்லோடு எல்லாம் வரல. மாயா அவங்களே சிலந்தி தானே கூடு கட்டுது. எங்கேயும் போய் ஃபோன் பண்ணி எனக்கு த்ரெட் வாங்கிட்டு வா, இது போல நீளத்துக்கு தீந்து போச்சு, இந்த கலர்ல வாங்கிட்டு வா, அதெல்லாம் சிலந்தி சொல்றது இல்லை, தானே. எக்ஸாம்பிள் தான் எடுத்துக்கணும். அது அதுல டிராபேக் இருக்கும், உடனே போய் அதில் பிடிச்சிட்டு அப்படியே கேள்வி கேட்டுக்கூடாது. அந்த மாதிரி மாயா அதுதான் என்னது? இப்போ இந்த இடத்துல காரணம்னு எடுத்துக்கலாம். அந்த காரணத்தோட ஏதோ ஒரு குணம் ஆட் பண்ணா காரியம் ஆகாசம் வந்துருச்சு. என்ன குணம் அங்க ஆட் பண்ணியிருக்கணும்? மாயையோடு ஒரு குணம், அதாவது அன்மேனிஃபெஸ்டேஷனா இருக்கிற குணம் மேனிஃபெஸ்டேஷனுக்கு வர்றதா? ஏன்னா எங்காவது இருந்து குணத்தை போய் பிடிக்க முடியாது. அன்மேனிஃபெஸ்டேஷனா காரணத்துக்குள்ள இருக்கிறது ஒன்று, அந்த இடத்துல என்ன ஆகுது? மேனிஃபெஸ்டேஷனுக்கு எது வருது? எந்த குணம் தோன்றா நிலையிலிருந்து தோன்றிய நிலைக்கு வருதோ வந்தோன்ன அது ஆகாசம் ஆயிடுச்சு. அப்படின்னா அந்த மாயினுடைய தோன்றா நிலையில் இருந்த சப்தம்ங்கிற குணம் வெளியில வரும், மேனிஃபெஸ்ட் ஆகுது. அவ்வளவுதான். அன்மேனிஃபெஸ்டேஷன்ல இருக்கிற சப்தம்ங்கிற குணம் மேனிஃபெஸ்டேஷன் ஆனோன்ன அப்போ மாயா பிளஸ் சப்தம் பிகம்ஸ் சூக்ஷ்ம ஆகாசம். இப்போ ஆகாசம்ங்கிறது என்ன? மாயையோடு ஈக்குவேஷன் ரிவர்ஸ் பண்ணி போடுங்க. வாட் இஸ் ஆகாஷ்னா டிஃபைன் பண்ண தெரியும். வாட் இஸ் ஆகாசம்?
மாயையினுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் சப்தம் வெளிப்படும் போது அந்த மாயா பிகம்ஸ் ஆகாசம். சப்தம் வெளிப்படாம இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பேர் மாயான்னு பேரு. அந்த சப்தம் மேனிஃபெஸ்ட் ஆனோன்ன அந்த மாயைக்கு என்ன பேர் வருது? ஆகாசம்ங்கிற பேர் வந்திருக்கு. அப்ப ஆகாசத்துக்குள்ள என்னென்ன இருக்கு? 2 ஃபேக்டர்ஸ், மாயா பிளஸ் வெளிப்பட்ட சப்த குணம். இப்போ அடுத்து என்ன போகுது? சிருஷ்டி இறைவன் என்ன சொல்றாரு? ஆகாசத்திலிருந்து தான் வாயு வந்தது. அப்ப ஆகாசத்திலிருந்து வாயு வந்ததுன்னா ஆகாசத்துக்கு இருக்கிற ஃபேக்டர் சேர்த்திக்கணும். ஆகாசம் பிளஸ் சப்தங்கிற குணம் மாயா பிளஸ் அந்த சப்தம்ங்கிற குணம், அது ரெண்டு சேர்ந்ததுக்கு பேர் தான் ஆகாசம். அதுல இருந்து ஏன்னா மாயை தான் என்னவா மாறியாச்சு, இப்போ ஆகாசம் மாறியாச்சு. திருப்பி மாயிலிருந்து என்ன வந்து திங்க் பண்ணக்கூடாது, வாயு வந்து திங்க் பண்ண முடியாது. சோ ஆகாஷாத்வ வாயு. அப்ப அந்த ஆகாசம்னா என்ன? கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்ம ஆகாசம் சொன்னா கூட அதுக்குள்ள யார் யார் இருக்கா அதை முதல்ல ஞாபகம் அங்க வச்சுக்கணும். அப்ப அது ரெண்டு யார் இருக்கா? மாயா பிளஸ், அதாவது மாயா பிளஸ் வெளிப்பட்ட ஒரு குணம், மாயினுடைய மேனிஃபெஸ்டேஷனான ஒரு குணம். அதுல இருந்து தான் யார் வந்திருக்கா? அப்போ இன்னொரு மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் இன்னொரு குணம் வெளியில வருது, ஸ்பர்ஷம். சோ மாயால ரெண்டு மேனிஃபெஸ்டேஷன் ஆகுது. ஒன்னு மேனிஃபெஸ்ட் ஆயிட்டு அதுக்கு பேர் ஆகாசம் பேரு. அந்த மாயை ரெண்டு மேனிஃபெஸ்டேஷன் ஆகும் போது அதுக்கு பேரு வாயுன்னு பேரு. சோ ஆகாஷாத்து தான் சொல்லுது சாஸ்திரம், மாயாத்துன்னு சொல்லல. தட் இஸ் த வெரி ப்ரொஃபவுண்ட் வேர்ட் இட் இஸ். ஆனா ஃபர்ஸ்ட் இது புரியும் போது ரொம்ப கொச்சா முச்சான் இருக்கும், நல்ல தெளிவா புரிஞ்சுட்டு ஆரம்பத்துல தெளிவாயிரும். சோ ஆகாஷாத்து தான் என்ன சொல்லுது தைத்திரியம்? வாயுன்னு சொல்லுச்சு, மாயான்னு சொல்லல. தஸ்மாத் ஏ தஸ்மாத் சொல்லும் போது மாயாவை சொல்லுது. தஸ்மாத் ஏன்னா மாயனா அந்த லெண்டர்டு அறிவையும் லெண்டர்டு எக்ஸிஸ்டன்ஸையும் வச்சிருக்கிற மாயான்னு வேற புரிஞ்சுக்கணும். அது ஜடம், அது தானா ஒன்னையும் பண்ண முடியாது. பேனா cannot create another பேனா. ஸோ இட் லெண்டர்டு எக்ஸிஸ்டன்ஸ், லெண்டர்டு அறிவு இருக்கிற ஒரு வஸ்து, அந்த மாயா தான் என்ன பண்ண முடியும்? எதை வெளிப்படுத்துறா? உள்ள இருக்கிற தோன்றானையில் இருக்கிற சப்தத்தை அப்படி வெளிப்படுத்துறன அதுக்கு பேர் என்ன ஆயிருது? ஆகாசம்னு பேரு. அப்ப அந்த ஆகாசத்துக்குள்ள என்னென்ன இருக்கோ ஒரு குணம் வெளிப்பட்டிருக்கா. அப்ப ரெண்டு குணம் வெளிப்படும் போது அந்த மாயினுடைய ரெண்டு குணங்கள் ஸ்பர்ஷமும் அன்மேனிஃபெஸ்ட் இருந்து மேனிஃபெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேர் கொடுக்கிறோம்? வாயு. அப்ப வாயுக்குள்ள இருக்கா மாயா, சப்தம், ஸ்பர்ஷம், அதுக்கு பேரு என்னது? வாயு. இப்ப அந்த வாயோதான் என்ன வருது? அக்னிகி. அப்ப அக்னிங் போது இன்னொரு குணம் அங்க வெளிப்படுது, மேனிஃபெஸ்ட் ஆகுது, தோன்றானையிலிருந்து தோன்றிய நிலைக்கு வருது. அப்ப அக்னிகினா ரூபம். என்ன குணம் இப்ப வெளிப்படுது? அன்மேனிஃபெஸ்டேஷன்ல இருந்து ரூபம்ங்கிற ஒரு குணம் வெளியில வருது. வந்தோன்ன அவங்க என்ன ஆயிராங்க? அக்னி. சூக்ஷ்ம அக்னி எல்லாம் இப்ப பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் எது கண்ணுக்கு தெரியாது. அந்த சூக்ஷ்ம அக்னி அதுக்குள்ள அடுத்த இன்னொரு குணம் வெளிப்படும் போது பெண்ணென உள்ள இருக்குது மாயா, சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், இதோடு சேர்ந்து இருந்து அதுக்கு பேர் அக்னின்னு பேரு. அந்த அக்னியிலிருந்து மறுபடியும் அந்த மாயா மறுபடியும் என்ன பண்றாங்க? அடுத்த குணம் மேனிஃபெஸ்டேஷன் அன்மேனிஃபெஸ்டேஷனுக்கு வெளிக்குணம் வெளிப்படுகிறது. அது மாயைக்குள்ள தோன்றா நிலையில் இருக்கிறது எல்லாமே ஆல்ரெடி, புதுசால எங்கேயும் இல்ல. அதனுடைய டேஸ்ட், ரசம், டேஸ்ட், அது வெளிப்படும் போது இட் பிகம்ஸ் ஆபஹா, நீர் தத்துவம், சூக்ஷ்ம நீர் தத்துவம். அதுல இருந்து தான் யாரு வர்றா? பிருத்திவி. அப்ப என்ன இன்னொன்னு என்ன ஒண்ணு எனக்கு கந்தம், வாசனைங்கிற ஒரு குணம் அன்மேனிஃபெஸ்டேஷன் இருந்து மேனிஃபெஸ்டேஷனுக்கு வரும்போது பிருத்திவின்னு பேர். இப்ப பிருத்திவின்னு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள எல்லா குணங்களும் அங்க மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கும். என்னென்ன குணம்? ஃபர்ஸ்ட் சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம். அது சேர்ந்தாதான் அதுக்கு பேர் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் நாம, அது கண்ணுக்கு வேற தெரியாது, சூக்ஷ்ம பிருத்திவி. அது எல்லாம் அந்த சூக்ஷ்மத்துல அந்த எல்லா குணங்களும் வெளிப்பட்டா அதுக்கு பேர் பூமி. கண்ணுக்கு தெரியாத பூமி உருவாயிருச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது? 5 சூக்ஷ்ம பூதங்கள் தன் மாத்திரையா நிக்குது. தன் மாத்திரைனா ஒன்னொன்னும் எந்தெந்த குணத்தை வெளிப்பட்டுங்கிற மாதிரி பிக்சர்ல வச்சுக்கணும்.
இப்போ அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குது? பஞ்சீகரணம், ஷேரிங். அப்போ ஆகாசம் என்னவா பிரியுது? இப்போ ஒரு நான் எடுத்துக்க முடியாது. எது? சப்த கூட வெளிப்பட்ட மாயா, அதுதான் ஆகாசங்கிறது நல்லா புரிய வச்சு, ஏன்னா அதை நான் சொல்லிக்கிட்டே இருந்து கிளாஸ் எடுக்க முடியாது. ஸோ இப்போ என்ன வேர்டு மாத்துறேன்? சப்தம் வெளிப்பட்ட அன்மேனிஃபெஸ்டேஷன்ல இருந்து மேனிஃபெஸ்டேஷன் சப்தமான மாயா பேர் என்ன? ஆகாசம்னு. நான் அது என்ன வேர்டு இப்போ டக்குன்னு மாத்திக்கிறோம். ஃபார் டீச்சிங் பர்பஸ் ஐ எம் யூசிங் த வேர்ட் ஆகாசம். ஆனால் உள்ள என்ன தெரியணும்? மாயா. எப்படிப்பட்ட மாயா? லெண்டட் எக்ஸிஸ்டன்ஸையும் ஞானத்தையும் லென் பண்ணி வச்சிருக்கிற, கடன் வாங்கி வச்சிருக்கிற மாயாவும் கூட அது அன்மேனிஃபெஸ்டா இருந்ததை மேனிஃபெஸ்ட் ஆன சப்தம் சேர்ந்தது பேர் தான். என்ன வேர்ட் நான் யூஸ் பண்றேன்? ஐ எம் ரீப்ளேசிங் தட் வேர்ட் ஆகாசம். அந்த ஆகாசம் ரெண்டா பிரியுது. ஒரு பூதங்களும் தனித்தனியா மண்டையில் வச்சுக்க, 5 தனித்தனியா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆகாசம் ரெண்டா பிரியுது. ஒரு ஹாஃப் அப்படியே இருந்துக்கும், கீழ் இருக்கிற ஹாஃப் அப்படியே, மேல் இருக்கிற ஹாஃப் 4 பிரியும். 4 பிரிஞ்சு 1/8 1/8 1/8 வருதா? அது எல்லாத்தையும் என்ன பண்ண? பக்கத்தில் இருக்கிற ஃபர்ஸ்ட் யாருக்கு கொடுக்கும்? வாயு. இன்னொரு 1/8 கொண்டு போய் அக்னி, சூக்ஷ்ம அக்னி, சூக்ஷ்ம ஆபகா, சூக்ஷ்ம பிருத்திவிக்கு ஷேர் பண்ணிடு. அடுத்து 2வது கேஸ் யார் இருக்கிறா? வாயு. அது 2 பிரிஞ்சு கீழே இருக்கிற ஹாஃப் அப்படியே இருக்கும், மேல் இருக்கிற ஹாஃப் இங்க ஏதாவது கொடுத்துருச்சே, இங்க கேப் இருக்குங்க. ஸோ இதுக்கு 1/8 ஆகாசம், 1/8 அக்னி, 1/8 ஆபகா, 1/8 பிருத்திவி. அடுத்தது 3வது அதே மாதிரி அக்னி டிவைடட் இன்டு 2. லோவர் பார்ட் வில் பி 50%, half will be there. அந்த மேல் இருக்கிற half divided into 4. முன்னால யார் இருக்கிற? ஆகாசத்துக்கு 1/8, அதுக்கப்புறம் வாயுக்கு 1/8, அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிற ஆப்பக்கன நீருக்கு 1/8, பிருத்திவிக்கு 1/8. அடுத்து யார் இருக்கா? ஆபகா. that divides into 2. கீழ் இருக்கிற half அப்படியே இருக்கும், மேல் இருக்கிற half divided into 4. அதை 1/8 கொண்டே ஆகாசத்துக்கு கொடுக்கும், 1/8 கொண்டே வாயு கொடுக்கும், இந்த பக்கம் இருக்கிறது பிருத்திவி. ஸோ என்ன ஆச்சு? இந்த மாதிரி அடுத்து பிருத்திவி. ஸோ பிருத்திவி டிவைடட் இன்டு 2 பார்ட். லோவர் பார்ட் வில் பி சேம், அப்பர் பார்ட் வில் டிவைடட் இன்டு 4. அந்த 4 கொண்டே ஆகாசம், வாயு, அக்னி, ஆபகா எல்லாத்துக்கும் கொடுத்தது. இந்த ஷேரிங் எல்லாம் முடிஞ்சொன்ன, பஞ்சீகரணம் முடிஞ்சொன்ன, ஆகாஷ் அப்பும் கண்ணுக்கு தெரியாது, அப்பும் கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாம இருக்கிறதுனால தான், அதுக்குன்னு ஒரு ரூபம் இல்லாதனால தான் இட் கேன் அகாமடேட் ஆல். ஸ்தூலத்தை எல்லாத்துக்கும் அது அகாமடேஷன் கொடுத்தாவணுங்க. அது ஒரு ஷேப்புக்குள்ள வந்து உட்காந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, லிமிட்டட் ஆயிடும். அப்ப எப்படிங்க எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கும்? ஸோ இறைவன் என்ன பண்ணிட்டார்? இன்டெலிஜென்ட்டா என்ன பண்ணிட்டாரு? ஏய் உனக்கு ரூபம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இவ கம்முன்னு அப்படியே இரு. ஸோ ஸ்தூலம் ஆனதுக்கு அப்புறம் ஆகாசத்துக்கு என்ன கிடையாது? நோ ரூபா, கை காலு கலரு, நோ எதுவும் கிடையாது, அப்படியே இருட்டார். ஏன்னா இட் சுட் அகாமடேட் ஆல் தி 4 பூதாஸ். அடுத்தது ஆகாசம் முடிஞ்சோடனே கண்ணுக்கு ஸ்தூலமான ஆகாசம் சிருஷ்டி ஆயிடுச்சு. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது, பட் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம உட்காந்துருக்கோம் இல்லையா, அது ஒன்னே போகுது. நான் இருக்கிறேன் அப்படின்னாவே என் வயிற்றுக்குள்ள லிவர் இருக்குனாவே எனக்கு உடம்புக்குள்ள என்ன இருக்கு? ஆகாசம் இருக்குது, அதுக்குள்ள லிவர் இருக்கு. என் வயிற்றுக்குள்ள ஆகாசம் இருக்கு, அதுக்குள்ள லங்ஸ் இருக்குது. அப்ப என்ன இருக்குது? ஆகாசம் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம், பட் we cannot see of course. அடுத்தது ஆகாசம், அடுத்தது யார் வரா? வாயு. அந்த வாயு அதே மாதிரி தான், we cannot see but we can ஸ்பர்ஷ். நம்ம அந்த ஃபேன் காத்து ஸ்பர்ஷம் ஃபீல் பண்றோமா இல்லையா? ஸோ வாயுனுடைய மூவ்மெண்ட் நம்ம என்ன பண்ணலாம்? கண்டுபிடிக்கலாம். காத்தடிக்குது, காத்தடிக்கிறத கண்ணில் பார்க்க முடியாது, செடி அசைறத பார்க்கலாம். செடி அசைறத வச்சு என்ன கண்டுபிடிக்கிறோம்? காத்தடிக்குது. அதையும் we cannot see. பட் ஆகாசத்தை விட கொஞ்சம் கிராஸ். ஆகாசம் ரொம்ப ஷட்டில், இது கொஞ்சம் கிராஸ், ஓரளவுக்கு தெரியும். அதுல இருந்து அக்னி தான் என்னது? ஃபர்ஸ்ட். ஏன்னா அதுக்குள்ளதான் ரூபம்ங்கிற குணம் ஆட் ஆனா அதுக்கு என்ன கிடைச்சிருது? ரூபம். ஃபர்ஸ்ட் அது அங்கதான் உங்களுக்கு ரூபமே ஆட் ஆகுது, குணம். அதனால அக்னிக்கு என்ன கிடைச்சிருது? ஒரு ரூபம். அதுக்கு தனக்குன்னு ஒரு ரூபம் இல்லை. எதுல நீங்க அந்த தீ பிடிக்குதோ அதோட ரூபத்தை அதை எடுத்துக்கும். நீங்க இவ்வளவு பெரிய விறகு கட்டையை வச்சு பத்த வச்சீங்கன்னா அது அந்த ரூபத்துல எரிஞ்சிட்டு இருக்கும். இத்தினூண்டு ஒரு திரிய போட்டு பத்த வச்சீங்கன்னா அது அந்த ரூபத்தை எடுத்துக்கும். அந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு ரூபம் கிடையாது. அது எதுல இருக்குதோ அந்த ரூபத்தை அதை எடுத்துக்கும். அக்னிக்கு என்ன வந்துச்சு? இப்ப கலர் வந்துருச்சா?
எத்தனை அக்னி இருக்குது? காரா, காளா, கராளி, கால, கராளி, இதில் வரும். கருப்பு, சிகப்பு, மஞ்சள், எல்லா கலரும் எல்லாமே அதுக்குள்ள வந்துருச்சு. அக்னி. அடுத்தது ஸ்தூலமாக கண்ணுக்கு தெரியக்கூடிய தண்ணி எடுத்து குடிக்கிறோம் பார்த்தீங்களா, நீர். அதுக்கு அடுத்து ஸ்தூலமா நம்ம பார்க்குற இந்த பூமி. இந்த படைப்பு அடதுக்கு அப்புறம் இப்போ என்ன வந்துருச்சு? 5 பூத சிருஷ்டி. இப்போ என்னென்ன படித்தோம்? ஃபஸ்ட்டு சூக்ஷ்மா, அதிலிருந்து வந்து சூக்ஷ்ம சரீரம். அது டீட்டெயிலாக நம்ம டெக்ஸ்ட்லேயே போக போகுது. எப்படி சூக்ஷ்ம சரீரம் வந்ததுங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அப்புறம் ஸ்தூலமாக எப்படி பூதங்கள் உருவாச்சு, அப்புறம் ஸ்தூலமாக எப்படி சரீரம் உருவாச்சு. அந்த பூதத்திலிருந்து என்ன வந்திருக்கு? ஸ்தூலமாக கண்ணுக்கு தெரிகிற 5 பூதங்கள் வந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம கண்ணுக்கு தெரிகிற இந்த சிருஷ்டி, சரீர சிருஷ்டி வருது. அந்த கண்ணுக்கு தெரியாத பூதத்திலிருந்து கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்மமான சரீரத்தை பற்றி நமக்கு சொல்ல முடியாது. ஸோ இறைவன் சொல்றாரு, லெட் அஸ் கோ ஸ்டெப் பை ஸ்டெப். எப்படி 5 பூதத்திலிருந்து, கண்ணுக்கு தெரியாத 5 பூதத்திலிருந்து உடம்புக்குள்ள கண்ணுக்கு தெரியாத ஒரு சரீரம் இருக்கா, அது எப்படி வந்தது? மனுஷனால சொல்ல முடியாது. ஸோ பகவான் என்ன பண்ணிடுறாரு? லெட் மீ டீச் யூ. ஏ தேஷாம் அத சதுர்விம்சதி தத்வோத்பத்தி பிரகாரம் பக்ஷ்யாமகா. ஆசிரியர் சொல்றாரு, அத மீனிங் எழுதிக்கலாம். இப்பொழுது, பிறகு, இப்பொழுது. அத சதுர்விம்சதி, நான் தான் சொன்னேன் சதுர்விம்சத்தினா 24 தத்துவங்கள், பொருட்கள் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு நான் சொல்றேன். தத்துவ உற்பத்தி. சதுர்விம்சதி 24 தத்துவங்கள். தத்துவ உற்பத்தி எப்படி தோன்றியது? 24 தத்துவங்கள், பொருட்கள், வஸ்து எப்படி தோன்றியதுங்கிறத பிரகாரம், முறையை. ஒன்றுலேயும் ஒரு சிருஷ்டியில் ஒரு கிரமம் இருக்கு, ஒரு முறை இருக்கு. அத பக்ஷ்யாமகா, நான் இப்போ உங்களுக்கு கூறுகிறேன். பிரம்மா ஆஸ்ரயா சத்வ ரஜஸ் தமோ குணாத்மிகா மாயா அஸ்தி. இவர் நான் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இப்போ சொல்லிட்டேன். நீங்க அதுலேருந்து அப்படியே நோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மீனிங் அப்படியே நான் சொன்னதனுடைய விளக்கம் வரும். என்ன சொல்றாரு? பிரம்மா ஆஸ்ரயா, பிரம்மத்தை சார்ந்து. மாயை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாதுங்க. அது ஒரு இட் இஸ் நாட் அ திங் டு சி ஆர் திங் டு, நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒரு இடம் அது. பிரம்ம ஆஸ்ரயா, பிரம்மத்தை சார்ந்துள்ளது. He gives definition for Maya. தனக்கென்று சார்பு இல்லாதது, பிரம்மத்தை தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு பிரம்மத்தை சார்ந்தது. ஏன்னா பிரம்மம் தான் lends its existence to Maya. என்ன குணம்? சத்துவ, ரஜோ, தமோ, குண ஆத்மிகா. 3 குணங்களை உடைய, சத்துவ, ரஜ, தம என்ற 3 குணங்களுடைய மாயா அஸ்தி. அந்த 3களை உடையது மாயா. 3 குணங்களை உடையது மாயா. ததக ஆகாஷ சம்பூதக. ததக ஆகாஷ சம்பூதக. அந்த ததகனா அந்த தத்துவத்திடமிருந்து. எந்த தத்துவம்? மேல சொல்லப்பட்ட மாயா. அந்த தத்துவத்திடமிருந்து ஆகாசம் சம்பூதக, சூக்ஷ்ம ஆகாசம் எழுதிக்கணும். இங்க எழுதல, நாம புரிஞ்சுக்கணும். ஒரு வேர்ல டக் டக்குன்னு போயிட்டாங்க. இங்க அந்த குணமோ அன்மேனிஃபெஸ்டேஷன்ல இருந்து மேனிஃபெஸ்டேஷன் ஆனது எதுவும் இந்த புஸ்தகத்தில் சொல்லப்படவில்லை. அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக இது நானே ஆட் பண்ணி கொடுத்தது. இந்த தத்துவ போதத்தில் இது கிடையாது.
ஆகாஷாத் வாயு, அவ்வளோதான், டப்புன்னு போட்டார். அடுத்தது ஆகாஷாத் வாயு. இப்போ என்னன்னா, இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த மாதிரி விளக்கம் புரியாமல் படித்தோம்னா, ஆகாஷம் ஜடம், அதுலேருந்து எப்படிங்க வாயு வரும் அப்படிங்கிற டவுட்டு கடைசி வரைக்கும் இருக்கும். அந்த டவுட் வராமல் இருக்கிறக்காகத்தான் என்ன பண்ணோம், இன் டீட்டெயில் அந்த பிரம்ம தத்துவத்தோடு சேர்ந்து தான் உலகம் அப்படிங்கும்போது உங்களுக்கு அது ஈஷாவாஸ்யம்ங்கிறது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா ஆகாஷ்லேருந்து பென்சிலேருந்து பேனா எப்படி வந்தது, பேனாலேருந்து ரப்பர் எப்படி வரும், ஏன்னா ஜடம். அப்படி அல்ல, ஆகாஷம்னா என்னென்ன பிரின்சிபிள் தெரியணும், வெளிப்பட்ட அதாவது ஆகாஷாத்தார் வாயுன்னு சொல்லும்போது சப்தம்ங்கிற குணம் வெளிப்பட்ட மாயிடமிருந்து இன்னொரு குணம் வெளிப்படுது, அவ்வளோதான். நாம் பேர் வச்சுக்கிறோம் அதுக்கு வாயுன்னு, அச்சா அவ்வளோதான். நாம் தான் வாச்சாரம்பணம் என்னது பேர் தான் நாம் தான் வச்சுக்கிட்டே இருப்போம். எதுக்கு எடுத்தாலும் நாம் பேர் வச்சுக்கிறோம் வாயு வாயு வாயுன்னு. ஆனால் உண்மையில் என்னது, அங்கே சப்தமும் ஸ்பர்ஷங்கிற குணமும் தோன்றா நிலையிலிருந்து தோன்றி நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு என்ன பேரு, வாயு. தங்கம் இருக்கு, அதுல செயின்கிற ரூபம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு என்ன பேர் கிடைக்குது, செயின்னு பேர் கிடைக்குது. ஆனா உள்ள இருக்கிற தங்கம் தான். அதே ரவுண்டா பண்ணுனா அதுக்கு வேற பேர் வைக்கிறோம், வளையல்னு வைக்கிறோம். ஒல்லியா நீளமா பண்ணுனா செயின்னு வைக்கிறோம். பட்டைய இடுப்பு சுத்தி பண்ற மாதிரி பண்ணா நம்ம என்ன பேர் வைக்கிறோம், ஒட்டியானன்னு வைக்கிறோம். நாம வைப்போம் 1000 பேர், ஆனா அங்க இருக்கிறது என்னதுதான், தங்கம். அதேதான் இங்கே. நீங்க ஆகாஷ்னு பேர் கொடுங்க, வாயுன்னு பேர் கொடுங்க, அக்னின்னு பேர் கொடுக்கலாம். ஃபார் அவர் டிரான்சாக்ஷன் வி ஹாவ் டு கிவ் நேம். ஒருத்தருக்கு ஒரு பேர் இருந்தால் தான் சொல்லி கூப்பிட முடியும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் நம்ம அதிலேயே நின்றுடக்கூடாது, அதுக்குள்ளே என்ன இருக்குது. இப்போ நீங்கள் வாயு சூக்ஷ்ம வாயு அப்படின்னு சொன்னால் நத்திங் பட்னு சொல்ல தெரியும். அப்போ தான் நிராகரணம் ஈஸியாக பண்ண முடியும். நத்திங், இப்போ சூக்ஷ்ம வாயுன்னு சொல்கிறேன், இட்ஸ் நத்திங் பட் மாயா மேனிஃபெஸ்டேஷன் வித் 2 குணா, சப்தம் ஸ்பர்ஷம், அப்படி சொல்ல தெரியும். அப்போதான் நிராகரணம் அபவாதம்ங்கிறது ஈஸி. அப்போதான் ஈஷாவாஸ்யம்ங்கிறது பிடிக்க முடியும். புரிஞ்சுங்களா? இப்போ அக்னின்னு சொல்கிறேன், வாட் இஸ் அக்னி, சூக்ஷ்ம அக்னி கேட்குறேங்க, ஸ்தூல அக்னி கேட்கல, சூக்ஷ்ம அக்னின்னு சொல்கிறோமே, வாட் இஸ் இட், இட் இஸ் நத்திங் பட்னு சொல்ல தெரியும். சூக்ஷ்ம அக்னி இஸ் நத்திங் பட் மாயா வித் 3 குணாஸ் மேனிஃபெஸ்டேஷன், வித் 3 குணா, சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம், 3 குணாஸோட இருக்கிற மேனிஃபெஸ்டேஷன் ஆயிருக்கிற மாயைக்கு பேரு அக்னிங்க. இப்படி புரிஞ்சுக்கிட்டே வரணும். இட்ஸ் நீடட் sharpened mind to grasp, to understand, to teach. எல்லாத்துக்கும் என்ன வேணும், ஷார்ப்பான புத்தி இருந்தால் தான் நான் கடகடன்னு சொல்ல முடியும். ஏன்னா பாட்டுக்கு அப்படியே அந்த மேலோட்டமாக உட்காந்து பார்த்தீங்கன்னா இப்போ புக்கை பார்த்து வேணால் படிச்சுருக்கலாம். அப்படியே புத்தி கொண்டு அங்கே நிற்க வச்சு அந்த ஷார்ப் அப்படி அப்படி அதில் நின்று அப்படியே சொல்லித்தருது. இப்போ ஆப்பக நத்திங் பட் மாயாவுடைய 4 குணங்கள் வெளிப்பட்ட நிலை தான் நாம் என்ன பேர் வச்சிருக்கோம், ஆப்பகா. சூக்ஷ்ம ஆப்பகா, அது ஸ்பர்ஷம். ஃபர்ஸ்ட் என்னது, சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் கன் டேஸ்ட் ரசம். அந்த 4 வெளிப்பட்ட மாயைக்கு என்ன பேரு, அந்த மாயின்னு சொல்லும் போதும் ஜடம். பிரம்மம் இல்லைன்னா மாய என்னது, ஜடம். அதுவும் தெரிஞ்சுக்கணும். மாயா மாயான இப்போ மாஃபியா லேடி மாயா தான் அல்டிமேட் காரணம் ஆர்டிஸ்ட் ஜாக சொல்லிடக்கூடாது. பேனா கெனாட் ப்ரொடியூஸ் ரீப்ரொடியூஸ் பென்னு சாரி பென்சில், அது ஞாபகம் வச்சுக்கணும். ஜடம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எப்படி இதெல்லாம் நடக்குது, அப்போதான் யார் வருவா, ஏய் பிரம்ம தத்துவம், எஸ் ஐ எம் வித் மாயா, அதனால அதுக்கு பேர் ஈஸ்வரா. இப்போ ஆகாஷாத் புரிஞ்சுக்கலாம், ஆகாஷாத் வாயு. ஆகாசத்திலிருந்து என்ன வந்தது, சூக்ஷ்ம ஆகாசத்திலிருந்து சூக்ஷ்ம வாயுனெல்லாம் ஆட் பண்ணிக்கிங்க, இங்கே அதெல்லாம் மிஸ்ஸிங்கு. ஆகாஷாத் வாயுவா, வாயுலேருந்து என்ன வந்தது, வாயோ தேஜக, தேஜகன அக்னி, தேஜகன அக்னி. வாயுடமிருந்து என்ன வந்தது, அக்னி. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாரு பாருங்க ஜி, இந்த இது எழுதுனவர் கட்ட கட்ட கட்டன்னு போகிறாரு. அதுக்கு நம்ம இன் டீட்டெயில் இவ்வளோ புரிஞ்சு வச்சுருந்தா கடகடன் நாமளும் போயிடலாம். வாயோகோ தேஜக, தேஜசக தேஜஸிடமிருந்து பஞ்சமி, தேஜஸிடமிருந்து அப்படின்னா அக்னிடமிருந்து என்ன வந்ததாமா, ஆபக. தேஜசக ஆபக, அக்னிடமிருந்து நீர் தத்துவம். அப்புறம் அத்யகா தண்ணீரிடமிருந்து என்ன வந்தது, பிருத்திவி. முடிச்சிட்டார்.
சூக்ஷ்ம கிரியா சூக்ஷ்ம பூதி 5 முடிச்சாச்சு. சூக்ஷ்ம பூதங்கள் பிருத்திவி எல்லாமே சூக்ஷ்மன் போட்டு வச்சுக்க. அந்த இடத்துல சூக்ஷ்மங்கிற வேர்டு இல்ல. மாயானுடைய அன்மேனிஃபெஸ்டேஷன் இருந்து மேனிஃபெஸ்டேஷன் ஃபார்முக்கு வந்த குணங்களும் அங்க இல்ல. தயவு செஞ்சு நோட்டுல தனியா உட்காந்து கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உங்க நோட்ல தெளிவா, இப்போ நான் உட்காந்து டிக்டேட்லாம் பண்ண முடியாதுங்க, டைம் பத்தாது, நான் உட்காந்து டிக்டேட். ஸோ கிராஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்குள்ள எப்படி புரிஞ்சுதோ அப்படி ஒரு தடவை எழுதி வச்சுட்டு மறுபடியும் அடுத்த தடவை எங்காவது சிருஷ்டி வரும்போது அது மறுபடியும் ஒரு தடவை படிச்சிட்டிங்கன்னா, இப்போ நான் என்ன புக்கை பார்த்தாங்க சொல்லிட்டு இருக்கிறேன் எல்லாத்தையும் இப்படின்னு ஓனிங் அப் தட் நாலேஜ். 12 மணிக்கு ராத்திரி தூக்கத்தை எழுப்பி கேட்டு சிருஷ்டிக்கிராம சொல்லுனாலும் சொல்ல தெரியும். அப்போதான் அது என்ன ஆயிடுச்சு, ஐயோ ஜி இன்னும் நான் ப்ரிப்பேர் பண்ணலி ஜி, நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து சிருஷ்டிக்கிராம சொல்லி தரேன் ஜி, காத்தால 12 மணிக்குலாம் எழுப்பாதீங்கன்னு சொல்லக்கூடாது. அப்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தா தான் என்னால கிளாஸ் எடுக்க முடியும்னா ஐ எம் நாட் எட் ஓனிங் அப் தட் நாலேஜ்னு அர்த்தம். எல்லாம் எங்க இருக்குது, ரிட்டன் ஃபார்ம்ல இருக்குது. இந்த ஓனிங் அப் நீட்ஸ் மோர் அபியாசம். என்ன பண்ண முடியும், அபியாசம் பண்ணதான் என்ன ஆகாது உங்களுக்குள்ள. இப்போ வாய்ப்பாடு, கார் ஓட்டுறது, எத்தனை எக்ஸாம் சொல்றேன். கார் ஓட்டும் போது எக்ஸலேட்டர், பிரேக்கு, ஸ்டீரிங்கு, ரோடு, இங்க அங்க அப்படியே இருக்கும். ஒன்னும் உலகத்துல பக்கத்துல தண்ணி வேணுமான்னு கேட்டா கூட குடிக்க வாங்கி கொடுக்க பயமா இருக்கும், ஐயோ விட்டுட்டா போச்சு. ஆனா அபியாசம் ஓட்டி 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 பழகும் போது இந்த காதுல ஒரு பிசினஸ், இப்ப வேற 2 செல்போன் வச்சுக்கிறாங்க. இந்த பிசினஸ் பண்றதுக்கு இவனுக்கு ஒரு நம்பர் கொடுத்து இவனுக்கு ஒரு பிசினஸ். அன்னைக்கு ஒரு பார்த்தேன், கூட வந்தவர் தான், அது யாருன்னா சொல்ல விரும்பல, போட்டு டேப்லெட் போது இன்னொரு போன் எடுத்து இன்னொரு போன் வருது. அவரு என்னங்க 2 ஒரே நம்பர் வச்சு அது நம்ம அவனுக்கு இந்த நம்பர் தெரியாது, இவனுக்கு அந்த நம்பர் தெரியாது. அப்ப இந்த போன் எடுத்து இவங்கிட்ட பிசினஸ், அந்த போன் எடுத்து வச்சு இந்த கத்துல அவங்ககிட்ட ஒரு பிசினஸ். வண்டி பாட்டுக்கு போயிட்டு இருக்குது 100 120 ரூபா என்ன போகுது. எப்படி பாசிபிள் ஆச்சு அவருக்கு? ஃபர்ஸ்ட் டே அப்படியே ஓட்டிருப்பாரு வண்டி. அப்போ எப்ப கேட்டாலும் 12 மணி கேட்டாலும் சிருஷ்டிக்கிரம நான் சொல்லுவேன்னா அபியாசம் பண்ணி பண்ணி எப்ப எந்திரிச்சு கேட்டாலும் தெளிவு இருக்கணும். ஓட்டுறதுல தெளிவு, எப்படி ஒரு ஃப்ளூயன்சி இன் லாங்குவேஜ் சொல்றாங்க பாத்தீங்களா, ஃப்ளூயன்சி இன் டிரைவிங் ஒன்று சொல்லுவோம். லேர்னிங் வேற, அதுல ஒரு ஃப்ளூயன்சிங்கிறது வேற. அந்த ஃப்ளூயன்சி வர்ற புரிஞ்சிருக்கும், ஆனா அதை தெரிஞ்சு வச்சே அப்படின்னு விட்டுறக்கூடாது. தெரிஞ்சிருச்சு என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. திருப்பி திருப்பி அபியாசம் பண்ணீங்கன்னா அந்த ஃப்ளூயன்சிக்குள்ள போய் சிக்குவீங்க. சிக்கிட்டுன்னு வச்சுங்களேன், நம்மளை யாரு எப்ப கேட்டாலும் என்ன டவுட் எதை கேட்டாலும் அப்புறம் கரெக்டா சிஸ்டமேட்டிக்கா பிரெயின்ல பதிக்கணும். இதை இந்த மெஷும்பாங்களா அந்த மாதிரி, இது கொஞ்சம் அது கொஞ்சம் அது கொஞ்சம் இது கொஞ்சம் தெரியுங்க இது கொஞ்சம், அப்படி இருக்கக்கூடாது. அப்படியே வச்சு அப்படியே அப்படி பதிச்சு, அப்போ எப்ப கேட்டாலும் நமக்கு தெளிவு, எங்க வேணாலும் எதை வேணாலும் நீங்க ரிலேட் பண்ணலாம். அதனாலதான் இப்ப நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் எப்படி பதில் சொல்ல முடியுது, அப்படியே எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா உள்ள பதிய வச்சிருப்போம். நீங்க எதை எங்க கேட்டீங்கனாலும் அது ரீச் பண்ணி வெளியில் வந்துடும். This is assimilation of that knowledge. This is very long gap between understanding and assimilation. Understanding is different from assimilation. Understanding ல இருந்து நீங்க assimilation போகணும்னா, தமிழ் எனக்கு என்ன வேணும் தெரியாது சத்தியமா, என்னுடைய தாக்குதல் நான் மாத்திக்கிட்டு இருக்கிறேன், அது கரெக்டானு எனக்கு தெரியாது. அங்கிருந்து இங்க போகணும்னா அபியாசத்தை தவிர வேற ஒன்றும் தேவையில்லை. ஐக்கியூ ஆச்சா பச்சா அதெல்லாம் ஒண்ணுக்கு வேலையாகாது. மைண்ட் நீட்ஸ் அபியாசம், அவ்வளவுதான். அது எவ்வளவு அபியாசம் பண்ணும்போது நல்ல கான்சன்ட்ரேஷனை ஏகாக்கிர சித்தத்தோட அபியாசம் பண்ணணும். எதையும் வாயில ஒண்ணு கண்ணில் ஒண்ணு மூக்குல ஒண்ணுலாம் ஒண்ணும் பதியாது. அப்படியே போய் உள்ள போம்பாங்கிற பாத்தீங்களா, உள்ள போய் அதை அப்படியே உள்ள வாங்கிட்டு அப்புறம் அப்படியே விட்டுறலாம், அது அப்படியே உள்ள நின்னுக்கும் வச்சுங்களா. அடுத்தது ஏதேஷாம் பஞ்ச தத்துவானா மத்தியே ஆகாஷஸ்ய சாத்விகாஷாத் ஸ்ரோத்ரேந்திரியம் சம்பூதம். இப்பதான் எது நமக்கு முக்கியமான டாபிக் வருது, நான் அப்புறமேல் பார்த்துக்கலாம்னு சொன்ன பாத்தீங்களா. சூக்ஷ்ம பூதத்திலிருந்து சூக்ஷ்ம சரீரம் எப்படி வந்தது, என்ன சொல்றாரு, ஏதேஷாம் அந்த பஞ்ச தத்துவானா மத்தியே. இப்ப என்னதான் இருக்குது, சூக்ஷ்மம் மட்டும்தான் அங்க இருக்கு, ஸ்தூலத்துக்கு போயிடாதீங்க. சூக்ஷ்ம பூதங்கள் உருவாயிருச்சு. இப்போ இது நான் அந்த இது சொல்லும்போது நான் சொல்லல, ப்ரிசைஸ் பண்ணி சொல்லும்போது நான் இதை சொல்லல. இப்போ ஒன்னா சொல்றாரு, பூதங்கள் 5 இருக்கா, உனக்குள்ள என்ன இருக்குது, கண்ணிந்திரியம் இருக்குதா, எப்படி வந்தது, மனம் இருக்கா, எப்படி வந்தது, எது ஜாயிண்ட் ஆச்சு, எப்படி வந்ததுன்னு அழகா கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, ஏதேஷாம் பஞ்ச தத்துவானா இந்த 5 சூக்ஷ்ம பூத தத்துவத்தில் இருந்து, அங்க சூக்ஷ்மங்கிற வேர்டு இல்லை, ஏதேஷாம் பஞ்ச சூக்ஷ்ம பூத தத்துவானாம் நீங்க எழுதி வச்சுக்கணும். உங்க நோட்ஸ் எழுதும் போது இப்படி டீடைலா இருக்கணும், அப்பதான் திருப்பி எடுத்து பார்க்கும்போது நமக்கு புரியும். ஏதேஷாம் பஞ்ச சூக்ஷ்ம பூத தத்துவானாம்,
அதுல இருந்து என்ன வந்தது? மத்தியே. அதிலிருந்து ஆகாஷஸ்ய, ஆகாஷம் தான் இப்ப நிக்குது. என்னென்ன நிக்குது மண்டைக்குள்ள? சூக்ஷ்மமா ஆகாசம், ஆபக, வாயு, ஆபக, பிருத்திவி எல்லாம் இருக்கு. அக்னி, ஆபக, பிருத்திவி. இதுல இருந்து ஃபர்ஸ்ட் எங்க போங்க? ஆகாஷாத்துக்கும் போது அந்த மைண்ட் ஃபர்ஸ்ட் சர்க்கிள்குள்ள போயிருங்க. அந்த ஆகாசத்துக்குள்ள எத்தனை குணம் இருக்கும்? தேர்லின்னு சொல்லப்படாது. ஆகாசம் குணம் மாயிடமிருந்து வந்தது. மாயாக்கு திரிகுணானா ஆகாசம்குள்ள என்னதான் இருக்கிறா? மாயா தான் இருக்கிற. இப்ப ஆகாசம் போது 3 குணங்களோடு கூடிய சப்தம். புரிஞ்சுதுங்களா? அதனால சப்தத்தோடு முட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா அப்ப அங்க சொல்லியிருந்தா இன்னும் கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? மாயோட என்ன சேர்த்துறீங்க? சப்தம். மாயா பிளஸ் சப்தம், மாயா பிளஸ் சப்தம், ஆகாசம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப மாயாவை பிரிங்க. அங்க என்ன இருக்கிற? 3 தானே, சத்துவ ரஜோ தமோ. அப்ப ஆகாசம் என்ன? என்ன குணம்? சத்துவ ரஜோ தமோ வித் மேனிஃபெஸ்டேஷன் சப்தம். அதுதான் வாட் இஸ் ஆகாசம்? நத்திங் பட். வாட் இஸ் ஆகாசம்? சூக்ஷ்ம ஆகாசம் நத்திங் பட் சத்வ ரஜோ தம மேனிஃபெஸ்டேஷன் சப்த ரூபம். அன்மேனிஃபெஸ்டேஷன் மேனிஃபெஸ்டேஷன் வந்துருச்சு. அப்பதான் அது பேர் என்ன? ஆகாசம். அப்போ அந்த ஆகாசனுடைய சாத்விக அம்சம் 3 இருக்கா? சத்துவ ரஜோ தமோன்னு சொன்னா அந்த ஆகாசத்துக்குள்ள இருக்கிற சாத்விக அம்சத்திலிருந்து என்ன வந்தது? எதுங்க நம்ம உடம்புல சப்தத்தை ரிசீவ் பண்ணுது? அதுதானே வந்திருக்கணும். காது. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். அந்த அளவுக்கு அங்க புரிஞ்சு நீங்க நாமளே சொல்லுவீங்களா? இறைவனே சொல்ல வேண்டாம். இறைவா கண்டிப்பா அதுல இருந்து இங்கதான் வந்து எங்க காதை வந்திருக்கணும். ஏன்? அங்கதான் சப்தம் இருக்கணும். அதை ரிசீவ் பண்றது யாரு? ஸ்ரோத்ரியம், இந்திரியம் வந்தாச்சு. புரிஞ்சுங்களா? ஸ்ரோத்ரியஸ்ய சம்பூதம்னா தோன்றியது. அடுத்தது ஒன்னொன்னுடைய சாத்விக குணத்தை மட்டும் படிக்கலாம். இப்ப என்ன? ஆகாசத்தோட சாத்விகம், வாயுனோட சாத்விகம், அக்னியோட சாத்விகம், ஆபகோட சாத்விகம், ஒன்னொன்று வந்து சாத்விகத்திலிருந்து என்ன வந்தது? இப்ப அடுத்தது வாயுனுடைய, வாயுனா நத்திங் பட் மாயா பிளஸ் சப்தம் ஸ்பர்ஷம்னு முதல்ல புரிஞ்சிருக்கணும். மாயா, வாட் இஸ் வாயுன்னு என்ன சொல்ல தெரியணும்? மாயா பிளஸ் சப்தம் பிளஸ் ஸ்பர்ஷம். இது 2 மேனிஃபெஸ்டேஷன். அந்த 3 மாயா. அப்ப மாயாப்புக்கு என்ன ஆட் ஆகுது? மாயானா இப்ப வாட் இஸ் வாயு? நத்திங் பட் சத்துவ ரஜ தமோ சப்த ஸ்பர்ஷ. வாட் இஸ் வாயு? சூக்ஷ்ம வாயு தாங்க படிச்சுட்டு இருக்கிறோம். ஸ்தூலத்துக்கு இன்னும் போகவே இல்லை. வாட் இஸ் சூக்ஷ்ம வாயு? சத்துவ ரஜ தமோ மேனிஃபெஸ்டான சப்த ஸ்பர்ஷ. இப்போ சப்தன்னு சொன்னோமா, அங்கிருந்து இப்போ அதுக்குள்ள என்ன குணம் ஆட் ஆயிருக்குது? வாயுக்கு ஸ்பர்ஷம். அப்ப பாருங்க, வாயோகோ சாத்விக அம்சா தொக்கிந்திரியம், தொடு உணர்வு. வாயுனுடைய சாத்விக அம்சத்திலிருந்து என்ன வந்திருக்குது? சென்ஸ் ஆஃப் டச். ஸ்பர்ஷம் என்ன? தொடு உணர்வு. அது வெளி வந்துருச்சு. அப்ப நம்மளோட தொடு உணர்வு எது ஃபீல் பண்ணுது? உடம்பு நம்ம தொடு உணர்வு எப்படிங்க அறியறா? கண்ணிலையா, காதுலையா, மூக்குலையா, வாயிலையா? அதான் வந்தாகணும். வந்துருச்சு. டைம் ஆச்சு, நம்ம இதோட நிறுத்திக்கலாம். இதை நீங்க நல்லா சிந்திச்சிங்கன்னா மற்றதெல்லாம் அப்படியே கட கட நீங்களே ஃபில் பண்ணிடலாம். கொஞ்சம் சிந்திச்சு எழுதி பாருங்க. அடுத்த கிளாஸ்ல என்னென்னங்கிறது நீங்களே எனக்கு சொல்லலாம். ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.